ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சரண்யா நந்தகுமார். இன்றைக்கி ஷாப் வந்ததுமே கேக் ஆர்டருக்கான கேக் ஸ்பாஞ்ச் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் ஸ்பாஞ்ச் எல்லாமே பேக் ஆனதும் கேக் ஸ்பாஞ்ச் எல்லாமே கூல் ஆகிற கேப்பில் கேக்கு தேவையான கேக் பாக்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேக் ஸ்பாஞ்சு கூல் ஆகிடுச்சு. கூல் ஆனதும் லேயர் போட்டு க்ரம் கோட் முடித்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்து மெயின் கோட்டு முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா 1/2 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1.5 kgயில் 2 டயரில் பட்டர் ஸ்க்ராட்ச் ஃப்ளேவரில் ரெயின்போ தீமில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அது கேட்டபடியே கேக்கு நல்லா ஒர்க் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி எடுக்கும்போது ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. பேக் பண்ணி எடுத்துகிட்டு 2 கேக்குமே நம்ம தான் டெலிவரி பண்ண போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேக் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்லேருந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் செட்டிப்பாளையங்கிற ஏரியாவில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம செட்டிப்பாளையம் தான் போயிட்டுருக்கோம். செட்டிப்பாளையம் போய் நல்லபடியாக ஃபஸ்ட் கேக்கு டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் கேக் பார்த்திங்கன்னா இங்கே செட்டிப்பாளையத்துலேருந்து செட்டிக்காப்பாளையம் போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஷாப்லேருந்து அது 35 கிலோமீட்டர் ட்ராவலில் இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது, ரொம்ப தூரம் கொண்டு வர முடியலன்னு சொன்னாலும் கஸ்டமர் பார்த்திங்கன்னா வடசத்தூரில் வந்து பிக் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வடசத்தூர் தான் போயிட்டுருக்கோம். கேக் பார்த்திங்கன்னா 2 டயர் கேக்குங்கிறனால ஃப்ரண்ட்டில் வைக்க முடியல, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சைடாக வச்சு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் வண்டிக்கு ஏர் செக் பண்ணிவிட்டு டேங்க்கு பெட்ரோல் போட்டுட்டு வடசத்தூர் போயாச்சு. நம்ம வடசத்தூர் போய் ஒரு 5 minutes வெயிட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்துட்டாங்க. வந்ததும் 2வது கேக்கும் நல்லபடியாக டெலிவரி பண்ணி முடிச்சிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போனதுமே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வண்டி வெளிச்சத்தை பார்த்துட்டு ஆப்போசிட்லேயே ஒடியாந்து வண்டியில் ஏறிட்டாங்க. அவங்க நான் எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வண்டி வெளிச்சத்தை பார்த்தோன்னே வந்து வண்டியில் ஏறிட்டு வீட்டுக்கிட்ட போய் இறங்குறதுல எங்கள் பாப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே நைட் 9 ஆகிடுச்சு. வர வழியிலே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரைடல் மேக்கப்புக்கு போயிருந்த ஜுவல் செட்டு வந்து ரிட்டன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஜுவல் செட்டும் ரிட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா பாப்பா எனக்கு பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பைனாப்பிள் சாப்பிட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தர வேண்டியது இருந்துச்சுன்னு ஹோம்ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஹோம்ஒர்க் சொல்லித்தரக்குள்ளே பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டு கேக்கான ரிவ்யூவும் அனுப்பிச்சிட்டாங்க. கேக் நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் கேக் டெலிவரி பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிவ்யூ நல்லபடியாக வந்துருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.